ஹாய் நண்பர்களே, காலை வணக்கம். நான் இன்றைக்கி புளி சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு புளி தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் நண்பர்களே. ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு புளி போட்டிருக்கிறேன் நண்பர்களே. இப்போ ஃப்ரை பண்ணுறதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் நண்பர்களே. பாத்திரம் வச்சாச்சு. சிம்மில் வச்சுக்கோங்க நண்பர்களே. பாருங்கள், நான் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு மல்லி நண்பர்களே, தனியா கொஞ்சமாக போட்டுக்கலாம் நண்பர்களே. லேசாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே. புளி சாதத்துக்கு நண்பர்களே, தனியா, கடலைப்பருப்பு, கடுகு, வெந்தயம், உளுந்து, பூண்டு ஒரு 4-5 பல் எடுத்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய் நண்பர்களே. இதெல்லாம் எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம் நண்பர்களே. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஜீரக மிளகும் ஃப்ரை பண்ணிக்கலாம் நண்பர்களே. பாருங்க, நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும் நண்பர்களே, இல்லைன்னா கசப்பு தன்மை வந்துடும் நண்பர்களே. அந்த வெடிக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜுக்கு எடுத்துடலாம். சரிங்களா? வெந்தயம் போட்டுக்கலாம் நண்பர்களே. எல்லாம் சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். இது ஃப்ரை ஆகிடுச்சான்னு எப்படி பார்க்கலாம். நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா ஒரு வாசனை வரும் நண்பர்களே. அந்த வாசனை வரும்போது அதெல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலும் போட்டிருக்கேன் நண்பர்களே. கருவேப்பிலை இதிலே போட்டு ஃப்ரை பண்ணி மிக்ஸி போட்டுக்கலாம் நண்பர்களே. ஏன்னா குழந்தைங்க கருவேப்பிலை தூக்கி போட்டுருவாங்க. அதனால் இதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டோம். இதெல்லாம் அரைச்சுவோம் இல்லையா, அது அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நண்பர்களே. பாருங்க நண்பர்களே, இதெல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சூடு குறைஞ்ச உடனே நம்ம மிக்ஸி போட்டுக்கலாம் நண்பர்களே. வாங்க, அதுக்குள்ளே புளியை கரைச்சி வச்சிடலாம் நண்பர்களே. கரைச்சி இந்த சக்கையெல்லாம் எடுத்துடலாங்களா? பாருங்க, இதெல்லாம் அரைச்சிக்கலாம் நண்பர்களே. வாங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே இருக்கட்டும். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் நண்பர்களே, டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு நண்பர்களே. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாமா? கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம் நண்பர்களே. கடுகு பொரிஞ்சிருச்சு நண்பர்களே. சவுண்டு வருதா? பாருங்க, அடுத்து பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கலர் மாறணும் நண்பர்களே. கருவேப்பிலை போட்டுக்கலாம் நண்பர்களே. ஆல்ரெடி அதுலேயும் போட்டு கொஞ்சம் அரைச்சிருக்கிறோம். இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். 3 மிளகாய் நான் அரைச்சிருக்கேன் நண்பர்களே. இங்கே பாருங்கள், மறுபடியும் 3 மிளகாய் எடுத்து போட்டிருக்கேன். வேர்க்கடலை ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் நண்பர்களே. அப்படி உங்களுக்கு வேர்க்கடலை வறுக்க முடியலைன்னா கொஞ்சம் முன்னாடியே வறுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இதுவும் போட்டுக்கலாம் நண்பர்களே. அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது ஊற்றிக்கலாங்க. சக்கையெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். புளி கரைச்சல் ஊற்றியாச்சு. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நண்பர்களே. போட்டுக்கலாம் நண்பர்களே. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நண்பர்களே. பாருங்க நண்பர்களே, இப்படி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருதுங்களா? பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதுங்களா? அரைச்சி வச்ச இந்த பவுடரை ஒரு 2 ஸ்பூன் போடலாம் நண்பர்களே. மிச்சம் இருந்துச்சுன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டப்பாவில் போட்டு யூஸ் ஆகும் நண்பர்களே. வாங்க, இது இன்னும் கொஞ்ச நேரம் காயட்டும்.
நண்பர்களே நம்ம புளித்தொக்கு ரெடி ஆயிடுச்சு நண்பர்களே. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே இப்படி வரணும் நண்பர்களே. அப்போ தான் புளித்தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. அது தெரியுதுங்களா? நான் சூடாக சாதம் வச்சு ஆற வச்சுருக்கேன் நண்பர்களே. பாருங்கள், இந்த புளி தொக்குக்கு வந்து நண்பர்களே உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லாயிருக்கும், அப்பளம் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள் நண்பர்களே, புளி சாதம் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய்.